Hi, NCERT Grade 12 Chapter 4 Chemical Kineticsல book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 4.6. A reaction is second order with respect to the reactant. How is the rate of a reaction affected if the concentration of the reactant கொடுத்துட்டாங்க. First concentration double பண்ணா எப்படி affect ஆகும் and concentration பாதியா குறைச்சா என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ரேட்டில் எழுதணும்னா நமக்கு என்ன வரும்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியாக்டன்ட் A அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ A பவர் 2 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? கான்சன்ட்ரேஷனாக நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? ரேட்டு அதை கேபிட்டல் ஆர்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் நமக்கு? கேபிட்டல் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இதுதான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ தானே டபுள் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் டபுள்டு. அப்போ கான்சன்ட்ரேஷன் டபுள்டு அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு எக்ஸுன்றதை நமக்கு என்ன பண்ணிடும்? 2x அப்படின்னு மாறிடும். அப்போ என்ன வரும் நமக்கு? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னதுங்க? 2x ஸ்கொயர். அப்போ உள்ள ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆயிரும்? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ 4 முன்னாடி கொண்டு வாங்க. என்ன வரும் நமக்கு? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு கே ஸ்கொயர்னு இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? கே ஸ்கொயர்ன்றது இந்த ரேட்டுன்னு நமக்கு தெரியும், ஆர் இல்லையா? ஸோ அப்போ 4 இன்ட்டு ஆர் அப்படின்னு வரும். அப்போ நான் கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணேன்னா எனக்கு ஆக்சுவலாக இருந்த ரேட்டை விட 4 டைம் டபுள் ஆக்கணும்னா ரேட் என்ன ஆயிரும்? நமக்கு 4 டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரேட் தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது? 4 இன்ட்டு இனிஷியல் ரேட் வருது. அப்போ கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணும்போது, அதாவது 2x எக்ஸ்லேருந்து 2xஐ நான் டபுள் பண்ணும்போது எனக்கு ரேட் என்ன ஆகுது? ஆர்லேருந்து 4r மாறுது. அப்போ ரேட் இன்க்ரீசஸ் பை 4 டைம்ஸ். 4 டைம்ஸ்னால் எனக்கு ரேட்டு ஃபாஸ்ட்டாக போகுது முன்னாடி இருந்ததை விட. ரைட்? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் ரெடியூஸ் டு ஹாஃப். அப்போ எக்ஸ்ன்ற கான்சன்ட்ரேஷன் கவனிங்க, ஹாஃபாக மாற்றுறோம். ரைட்? அப்போ ஹாஃபாக மாற்றும் போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்லேருந்து என்ன மாறும்? எக்ஸில் பாதி x/2 அப்படின்னு மாறும். அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு x/2 பவர் 2 அப்படின்னு போடலாமா? ஸ்கொயர். அப்போ என்ன நமக்கு? ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 1/4 வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு kx ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு ஆர். அதாவது நான் கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்லேருந்து பாதியாக குறைக்கும் போது, ஹாஃப் எக்ஸாக மாற்றும் போது ரேட் எனக்கு என்ன ஆகுது? 1/4 ஆராக மாறுது. அது முன்னாடி இருந்தால் ரேட் என்ன ஆகுது? நமக்கு 1/4 டைம் நாங்கள் டிக்ரீஸ் ஆகுது. 1/4னா குறையுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 4 டைம் டிக்ரீசஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ கவனிங்க, 2 கான்டெக்ஸ்டிங்க. என்னென்ன? ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம முதல் ரேட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ரைட்டா? ஸோ ஏன்னு எடுத்துக்கிட்டேன் ரியாக்டன்ட்டு. அப்போ இதோடைய கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல இந்த ரேட் கண்டுபிடிச்சிடுறேன். ரைட்டா? ஆக்சுவல் ரேட் இதுதான். இப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை நான் என்ன பண்ணுறேன்? டபுள் பண்ணுறேன். அப்போ டபுள் பண்ணும்போது என்ன ஆகுது? எக்ஸை நான் 2xஆ மாற்றும்போது நார்மலாக இருந்த ரேட்டை விட இந்த ரேட் என்ன ஆகுது? நமக்கு 4 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேட் இன்க்ரீஸ் பை 4 டைம். இதே கான்சன்ட்ரேஷனை நான் ஹாஃபாக குறைச்சேன் அப்படின்னா எனக்கு ரேட் என்ன ஆகுது? 1/4 ஆர்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்? டிக்ரீசஸ் பை 4 டைம். ஏன்னா 1/4 வந்தது இல்லையா? அப்போ என்னது? டிக்ரீசஸ் பை 4 டைம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க் யூ.